வணக்கம். சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மற்றும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த காணொலியில் நம்ம சித்தர்கள் கண்ட மருத்துவம் அந்த பகுதியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து எளிமையான முறையில நம்ம வீட்டுல கிடைக்கிற ஒரு சில பொருட்களை வைத்துக்கொண்டு நாம் எப்படி சிகிச்சை அளித்துக் கொள்வது, நமக்கு நாமே எப்படி சிகித்துக் கொள்வது, மருந்து மாத்திரை இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம எப்படி ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வேண்டும், அதுக்கு சித்தர்கள் சொன்ன அந்த முறைகளை எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். பொதுவா ஒரு மனிதன் அப்படின்னா அவன் நோய் இல்லாத வாழ்வு இல்லை. பிணி, மூப்பு, நரை, திரை எல்லாம் முக்கியமானது. அந்த பிணி என்பது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000க்கு மேற்பட்ட வியாதிகள் நம்ம உடம்புக்குள்ள வருது. ஏன் வருது அப்படின்னா இந்த வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிற ஒரு 3 விஷயங்கள் தான் நம்ம இந்த நோய்க்கு காரணம். இந்த மூன்றும் சரியான ஒரு அந்த ஈக்குவேஷன்ல இருக்கணும். அந்த எத்தனை பர்சன்டேஜ் இருந்தா நம்ம உடல் நல்லா இருக்கும். ஒரு பக்கம் வாதம் கொஞ்சம் அதிகமாவோ, பித்தம் கொஞ்சம் கம்மியாவோ, இல்லை கபம் கொஞ்சம் அதிகமாவோ போனா அங்கதான் நமக்கு நோய் வருது. அந்த ஈக்குவல் ரேஷியோல இருக்கணும். அப்போ அந்த கபம் என்பது மிகப்பெரிய ஒரு விஷம் மாதிரி உடம்புலதான் இருக்குது, உருவாகுது. அதை நீங்க பாத்தீங்கன்னா இந்த கொரோனா பீரியட்ல எல்லாம் கொரோனான்னு சொன்ன என்னது, நெஞ்சு குழிக்குள்ள இருக்கிற அந்த சின்னோண்டு ஒரு இதுதான். அந்த தொற்று என்ன பண்ணுது, இந்த நுரையீரல் உள்ள பகுதிகளை போய் சளியை அதிகப்படுத்தி சுவாச அந்த மண்டலத்தை இறுக்கி கொண்டு அடுத்து மூச்சு விட முடியாத அளவுக்கு அந்த அடைச்சிது. நம்ம காற்று உள்ள போகணும் இல்லையா, உள்ள போய் சுவாசிக்கணும். அதை சுவாசிக்க முடியாத அந்த சுவாசிக்கிற காற்று இருக்கிற இடத்துல இந்த கபம் போய் உள்ள போனா அங்கே சுவாசம் அற்று போகுது, அதனால் மரணம் ஏற்படுகிறது. இப்போ இந்த கபம் என்பது மிக கொடுமையான ஒரு விஷயம். இப்போ அந்த கபத்துல நிறைய இருக்குது. ஒரு தலைக்கு குளிக்கிறோம், உடனே ஒரு சளி மாதிரி வரும், ஆனால் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். அது கொஞ்ச நேரத்துல அதுவா சரியாகாது. நம் உடல் என்னும் மருத்துவர் அதை சரி செய்து விடுகிறார். அது நமக்கு தெரியாது, அது சரியா போயிடும் அப்படிம்பாங்க. ஒரு காய்ச்சல் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போனாலும் போகாட்டினாலும் 3 நாள்ல அதை சரி செஞ்சுடுவார். ஏன்னா நம்ம உடல்ல இருக்கிற மருத்துவர் அவரை சரி செஞ்சுடுவார். 3 நாளைக்கு அப்புறம் தான் போகணும். இப்பெல்லாம் நம்ம உடனே எடுத்து ஒரு மாத்திரையை போட்டு உட்காந்துக்கிறோம். ஜுரமா, காய்ச்சலா, அது வர வேண்டும். இந்த உடல்ல இருக்கிற எதிர்வினைகளை அது ஆற்ற வேண்டும். அதை நிறைய பேர் தெரியல. குழந்தைங்களுக்கெல்லாம் ஜுரம் வந்தாலும் விட்டுறணும், ஒரு நாள் விட்டுறணும். சளி வருதா வரணும், உடம்புக்குள்ள இருக்கிற அந்த உள்ளுக்குள்ள கிடக்கும், அதெல்லாம் வெளியில வரணும். அதே மாதிரி டிசென்ட்ரி வரணும். 6 மாசத்துக்கு ஒரு முறை இல்லைனாலும் கூட இந்த இயற்கை முறையில நிறைய இருக்குது, அதையெல்லாம் கொடுத்து வெளியே ஆக்க வேண்டும். உடலுக்கு இந்த கசடுகள் எல்லாம் வெளியே கொண்டு வரணும். அப்படிதான் கபமும் ஒரு கசடு உள்ளுக்குள்ள இருக்குது. அந்த கிளீன்சிங் த பாடின்னு சொல்லுவோம். அதை பண்ணணும். உடம்புக்குள்ள இருக்கிற கபத்தை வெளியே கொண்டு வர வேண்டும். அது எல்லா கபமும் போனா மனுஷன் உயிர் வாழ முடியாது. ஒரு அளவுக்கு மேல அதை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். உடல்ல இருக்கிற அந்த நெஞ்சு குழியில இருக்கிற அந்த சளியை சித்தர்கள் எப்படி வெளியே கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரொம்ப பெருசாலாம் வெத்தலை இருக்கும், கடையில் கிடைக்கும். சில பேர் எல்லாம் வீட்டிலேயே வளர்க்குறாங்க வெத்தலை. அப்புறம் துளசி, அது கிருஷ்ண துளசியா இருக்கலாம், கருந்துளசியா இருக்கலாம். எல்லாம் ஒரு கைப்பிடி அளவு ஒரு 5 வெத்தலை எடுத்துக்கலாம். அப்புறம் கற்பூரவல்லி பார்த்துருப்பீங்க, அந்த படத்துல நீங்க பாருங்க. கற்பூரவல்லி அது ஒரு 10 இலை எடுத்துக்கிடுங்க. வீட்டுல இஞ்சி துண்டு ஒன்று இருக்கும், மிளகு கொஞ்சம் இருக்கும், மஞ்சள் தூள் கொஞ்சம் இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா வெத்தலை ஒரு 5 வெத்தலை எடுத்துக்கிடுங்க. கரும் துளசி ஒரு கைப்பிடி அளவு, இல்லைன்னா கிருஷ்ண துளசி எதுவா இருந்தாலும் எடுத்துக்கிடுங்க. கற்பூரவல்லி, இந்த கற்பூரவல்லி இலை அது ஒரு 10 இலை எடுத்துக்கிடுங்க. அப்புறம் தூதுவளை, அந்த ஒரு இலை ஒரு 10 இலை எடுத்துக்கிடுங்க. இஞ்சி துண்டு ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கிடுங்க. மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு, தண்ணீர், இவ்வளவுதான் நீங்க எடுக்க வேண்டிய பொருள். முதல்ல வெத்தலையை சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த கற்பூரவல்லி, தூதுவளை முள்ளு இருக்கும், அதை நேசா எடுத்துட்டு அதை உள்ள வச்சுக்கிடுங்க. இப்படி அந்த இலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி கழுவிட்டு தனியாக ஒரு பாத்திரத்துல வச்சுங்க. ஒரு 3 பேருக்கு அப்படின்னா ஒரு 4 கிளாஸ்ல இருக்கிற மாதிரி, டம்ளர்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க. ஒரு 4 கிளாஸ் போட்டால் அது கொஞ்சம் சுண்டி ஒரு 3 கிளாஸா வரணும். ஸோ அதில் நீங்கள் தண்ணியை சூடு பண்ணி இலையை போடுங்க, மஞ்சள் தூள் போடுங்க, மிளகுத்தூள் போடுங்க, இஞ்சியை லேசாக தட்டி போடுங்க, உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். ஒரு 4 கிளாஸ் போட்டிங்கன்னா ஒரு 3 கிளாஸாக வரும். அதை சுண்ட வச்சு வெதுன்னு இருக்கிற இடத்துல நீங்கள் காலையில குடிங்க. காலையில் குடிக்கலாம், மாலையில் குடிக்கலாம். இது ஒரு சூப்பு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பார்க்கறது. இந்த நெஞ்சில் இருக்கிற அத்தனை கபங்களும் அப்படியே வெளியே வந்துடும்.
நீங்க ஒரு முறை நீங்க குடிச்சு பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. வீட்லயே நீங்க செஞ்சு பார்க்கலாம். இதெல்லாம் கிடைக்கும். வெத்தலைங்கிறது ஒரு 2 வெத்தலை கிடைக்கும், 2 3 வெத்தலை வைக்கலாம். கற்பூரவள்ளி எல்லாம் வீட்டு இதுலயே இருக்குது. கற்பூரவள்ளி, துளசி, தூதுவளை நீங்க வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னா ரோட்டு ஓரத்துல நிறைய நீங்க கிடைக்கும், முள்ளா இருக்கும். அதுல நீங்க ஒரு 10 இலையை மட்டும் கட் பண்ணி நீங்க உள்ள போட்டுப்பாங்க. மற்றபடி வீட்டுல இருக்கிற பொருள் தான். நீங்க பாருங்க, நெஞ்சு சளி அப்படியே கரைச்சிக்கிட்டு வெளியே வந்துடும். அந்த அளவுக்கு சித்தர்கள் சொன்ன இந்த குறிப்புகளை நீங்களும் பயன்படுத்தி குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம். யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்லாம் இல்லை, குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். கொஞ்சோண்டு எடுத்து ஒரு ஸ்பூன் கொடுத்து பாருங்க. நீங்களா குடிங்க. வீட்டில் உள்ள ஒரு சூப் வச்சு குடிங்க. டெய்லி காஃபி டீ குடிக்கிறீங்க, ஒரு நாள் காலையில ரொம்ப குடிக்க வேண்டாம், வெறுவயத்தில் குடிக்க வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு 10 மணிக்கு மேல குடிங்க. இல்லை ஈவினிங் வந்த உடனே கொஞ்சம் குடிங்க. எத்தனையோ சூப் குடிக்கிற மாதிரி இதையும் ஒரு சூப்பா குடிங்க. உடல்ல இருக்கிற அத்தனை கபங்களும் வெளியே வந்துவிடும். இதெல்லாம் சித்தர்கள் நமக்கு சொன்னது. அதை நம்ம யாரும் செய்யறதில்ல. ஊனா உடனே ஓடி போய் ஒரு மாத்திரை தூக்கி போட்டு உள்ள உட்காந்து அந்த மாத்திரையிலிருந்து கபம் வெளியே வர வேண்டும். ஆனால் அது வெளியே வராமல் தடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். நோய்களை இன்னும் நம்ம அதிகரித்துக் கொண்டிருக்கிறோம். எதை ஒன்றையும் அதை விட்டுறணும். அது போக்கில் விட்டுறணும். ஜுரமா அது வரணும், வந்துட்டு அது போயிடும். சளியா அது வரணும், வந்துட்டு போயிடணும். தும்மலா அது வரும், வந்துட்டு போயிடும். அது எல்லாம் வர வேண்டும், வந்து போகணும். வராமல் வருவதற்கு முன்பே நம்ம வருமுன் காப்போம் இல்லை, வருமுன் தடுப்போம் மாதிரி ஒரு மாத்திரையை போட்டு அடக்கி வச்சிடுறீங்க. அது போக வேண்டிய அந்த கசடுகள் போகாமல் உடலிலே தங்கிடுது. அந்த கசடுகள் நச்சாக மாறி நமக்கு இது போன்ற வியாதிகளை உண்டு பண்ணுகிறது. இது போன்று சித்தர்கள் சொன்ன வைத்தியங்களை எல்லாம் நீங்கள் வீட்டிலே செஞ்சு பயனடைய வேண்டுமாய் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக மிக பணிவோன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் மற்றும் ஒரு சித்தர்கள் மருத்துவத்தில் நம்ம சந்திப்போம். வணக்கம். சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சியை நீங்கள் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் நீங்க பிரஸ் பண்ணுங்க. அப்போதுதான் நாங்கள் கொடுக்கும் புதிய காணொலிகள் உங்களை உடனுக்குடன் சேரும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் ஒன்று இருக்கும், அதை நீங்க பிரஸ் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க பதிவு செய்யுங்க. எண்ணற்ற சித்தர் பெருமக்களின் ஜீவபீட தரிசனம் மற்றும் வரலாறு புத்தகங்கள், அவங்க இருப்பிட முகவரி, அலைபேசி எண், தொலைபேசி எண், இப்படி அத்துணை விவரங்களும் www.சித்தர்கள்திருவடி.com என்ற இணையதளத்தில் இருக்கிறது. அதை நீங்கள் இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாத சேகரன். வணக்கம்.